இப்போ நீங்கள் துவக்கி வச்சாலும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தெருக்கள்லேயும் 2 ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குது இப்போ. இல்லை, நான் வந்து எங்களுக்கு இது ஒன்று தான். தே திங்க் இட் இஸ் டு மேக் மணி. தே ஷுட் ரியலைஸ் இட் இஸ் நாட் டு மேக் மணி. ஒருத்தரோட குடும்பத்தோட டிஃபெக்டே, அவளோட வருத்தத்தை, அவளுடைய அதை சரி பண்ண தான் பண்ணுறோம். கரெக்ட். மணி கம்ஸ் பை த வே. மெடிக்கல் ப்ரொஃபஷன் இஸ் அ நோபல் ப்ரொஃபஷன். எங்கள் அம்மா காசு கேட்கணுன்னே சொல்லிக் கொடுக்கல. ஃபஸ்ட்டு இங்கே வில்லேஜ் ரோட் பக்கத்தில் ஒரு சின்ன ரூமில் ஆரம்பித்தேன். ஒருத்தர் எவ்வளோ ரூபா கொடுக்கணும்னா, ரூபாயா தெரியாது, அம்மாவை கேட்டு எனக்கு சொல்கிறேன். அப்படிதான் சொன்னேன். யூஸ்வல் பாபி எல்லாரும் கேட்குறேன், எவ்வளோ ரூபா கொடுக்குறது, என்ன போடி எதாவது கொடுத்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுவா. அவ்வளோதான். ஸோ நெவர் ஆஸ்க் ஃபார் எனிபடி. அதுக்கப்புறம் அப்படி சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுங்க, ₹1 8 எதுவாக இருந்தாலும் ஐ யூஸ் டு டேக் அண்ட் கம் அண்ட் கிவ் இட் டு மை மதர். பட் ஃபர்ஸ்ட் மந்த்து ₹200 நான் இருந்த ரூம். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மந்த் ஐ காட் 200. ஐ பேட் த ரூம் ரெண்ட். ஐ கேட் டு மை மதர். அதை பணத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு எங்கள் அப்பாவும் அம்மாவும் சொல்லிக் கொடுக்கல. பட் ஐ ஹர்ட், நான் மெடிக்கல் காலேஜ் மணிப்பால் படிக்க போகிற வழியில் மேங்களூரில் ஐ ஹர்ட் அ பேரண்ட் டெல்லிங், உனக்கு இவ்வளோ லட்சம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் டொனேஷன், நீ அந்த சம்பாதிச்சு கொடுக்கணும்னு. ஹவு கேன் தே டெல் தட்? அப்போ அந்த பையன் வந்து தப்பு வழியில் போகல, ப்ராக்டிஸ் வரலன்னா எவ்வளோ ராங் திங். கரெக்ட். தே ஷுட் டீச் தம் திஸ் அ நோபல் ப்ரொஃபஷன். மணி ஷுட் கம் பை இட் செல்ஃப். யூ ஷுட் நாட் ஆஸ்க்னு சொல்லணும். நான் கை நீட்டி பணம் இங்கே வாங்கினதில் இது மட்டும்.